ஒரு இடத்தில் அணை கட்டுவதானாலும் ஒரு செக் டேம் அமைப்பதானாலும் நம்முடைய விருப்பத்துப்படி அமைத்துவிட முடியாது. ஜியாலஜிக்காரர்கள் உள்ளே போய் அது ட்ரை ஏரியா கிரிட்டிக்கல் ஏரியாவாக பார்த்து அதற்கு பிறகுதான் அதை அமைப்பார்கள். அவர்கள் தந்திருக்கிற அறிக்கைப்படி தான் தடுப்பணை அமைத்தால் நீர் செறிவூட்டல் குறைவாக இருக்கும். இத்திட்டத்தின் இடதுபுறத்தில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி நீர் தேக்கத்தின் இருபுற கால்வாய் மூலம் பாசனம் பெறுகிறது. தடுப்பணை கோரப்பட்டுள்ள பகுதியில் இடதுகரை செமி கிரிட்டிக்கல் ஜோனாகவும் வலதுகரை சேஃப் ஜோனாகவும் அமைந்துள்ளது. மேலும் இத்திட்டமானது நீரியல் பண்பாட்டு வகையில் பிற சாதனங்களுக்கு நீர் செறிவூட்டல் மாடர்னைசேஷன் ஃபேவரபிள் ஆன் தி இன்சார்ஜ் அமைந்துள்ளது. எனவே இடத்தில் பட்டாள நிலங்களை கலந்து நீர் புகுந்துவிடும் என்பதால் இங்கு தடுப்பணை அமைக்க சாத்தியமில்லை. உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத்துறையிலே மீண்டும் ஒரு முறை அமைச்சரை, ஏன்னா என்னோட தொகுதியில் காவேரி பண்ணோட்டத்தில் தான் தென்பண்ணையாறு அதிகமாக பாயுது. அதனால் தயவு செஞ்சு நான் ஏற்கனவே ஒரு தடுப்பணையும் கேட்டிருக்கிறேன், இப்போ மீண்டும் இன்னொரு தடுப்பணையும் கேட்டிருக்கிறேன். அதை கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்தலை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத்துறையர்களே, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் கால்டிநாயனப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான படேத்தலா பெரிய ஏரி 163.21 ஏக்கர் நீர்ப்பாசன பரப்பளவை கொண்டது. மேலும் 820.5 ஏக்கர் பாசன பரப்பை உள்ளடக்கியது. இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் பாப்பாரப்பட்டி அகசிப்பள்ளி மோட்டூர் வழியாக 7 கிலோமீட்டர் கால்வாய் வழியாக அவதானப்பட்டிக்கு ஏரிக்கு செல்கிறது. மழை காலங்களில் வரும் உபரி நீர் தூர் வாராததால் அருகில் உள்ள கிராமில் நுழைகிறது. எனவே கால்வாயை தூர்வாரி கால்வாயின் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டுமாறும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் ஆலப்பட்டி பஞ்சாயத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆலப்பட்டி ஏரி 22 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. இந்த ஏரியின் கரையில் உடைப்பு உள்ளதால் நீர் ஏரியில் தங்குவதில்லை. 100 ஏக்கர் பாசன பெறும் இந்த ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்று, இந்த இரு கோரிக்கையிலும் ஆவண செய்வாரா என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைச்சர் அவர்கள். ஆலப்பட்டி ஏரி செய்து இன்னொரு ஏரி சொன்னீங்க, என்னது? வடதரா ஏரியின் உபரி நீர் கால்வாய் கத்தியநாயக்கன்பள்ளி, நாயனப்பள்ளி, மோகனப்பள்ளி மற்றும் அச்சிரப்பள்ளி வழியாக செல்கிறது. உபரி நீர் கால்வாயில் தூர்வாரும் பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். கால்வாய் தடுப்பு சுவர் அமைக்க தள ஆய்வு நடத்தப்படுகிறது. ஆலப்பட்டி ஏரியில் 6 வருடங்களுக்கு முன்னர் தூர்வாரப்பட்டது. தற்போது ஏரியை தூர்வார வேண்டிய அவசியமில்லை. ஏரியின் முன்பக்கம் தடுப்பு சுவர் அமைப்பது தொடர்பாக அதுவும் தள ஆய்வில் இருக்கிறது. இரண்டும் நிறைவேற்றலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.